கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. எக்ஸ்ப்ளோரிங் பைபிள் ட்ரூத் மூலமாக சாத்தானை பற்றி கடந்த 2 எபிசோட்ல பார்த்தோம். பார்ட் 1 பார்ட் 2 லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ளது. எபிசோடு 3 என்ன பார்க்க போறோம்னா, நல்ல தூதர்கள் குறித்து, அவங்க ஊழியத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். அதாவது குட் ஏஞ்சலை குறித்து நம்ம பார்க்க போறோம். அதை பற்றி பேச சொல்லி எபிசோட் 2ல கேட்டுக்கொண்டபடினாலே நல்ல தூதர்களை குறித்து பேச கேட்டுக்கொண்டார்கள். அதனால இந்த வீடியோவை நாங்கள் போடுறோம். மேல் வாட்ஸ்அப் சேனல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்டேட்ஸ்கள் வரும், கேள்வி பதில்கள் வரும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம தூதர்களை குறித்து பார்க்கலாம். இப்பொழுது நாம் தூதருடைய ஊழியத்தை குறித்து நாம் வாசிக்க போகிறோம், படிக்க போகிறோம். சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தூதர்கள் எப்படி இந்த தூதர்களை குறித்து பாருங்க. நம்ம போன எபிசோட்ல பார்க்கும்போது பேட் ஏஞ்சல்ஸ், அதாவது ஃபாலன் ஏஞ்சல்ஸை பற்றி படித்தோம். இப்போது குட் ஏஞ்சல்ஸ், அதாவது இப்பொழுது தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற, மனிதனுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிற அந்த தூதர்களை குறித்து நாம் படிக்க போகிறோம். தேவனுக்கு ஊழியம் பாருங்க. தூதர்கள் எப்பொழுதுமே பொதுவாக மக்களுக்கு ஊழியம் செய்வாங்க, ஆண்டவருக்கு ஊழியம் செய்வாங்க. ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலே தேவனுக்கு ஊழியம் என்ற தலைப்பின் கீழே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பலவிதமான ஊழியம். முதல்ல ஆராதனை. எபிரேயர் 1:6 படிக்கும்போது அவர்கள் ஆராதனை, தொழுகை செய்கிறதான ஊழியர் தூதர்களாக இருக்கிறார். தொழுகை செய்கிறவங்க ஆண்டவரை ஆராதிப்பாங்க. பாருங்க, ஆண்டவர் முதல்ல மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாலேயே தூதர்களை படைத்தார். அதுல 3ல் 1 பகுதி விழுந்து போனது ஃபாலன் ஏஞ்சலா போயிட்டாங்க. இப்ப 3 பகுதி இருக்கிறாங்க. இந்த 3 பகுதிகளும் கோடான கோடி தூதர்கள் என்ன செய்யறாங்கன்னா, தேவனை தொழுது கொள்ளுவது அவங்களுடைய பிரதான வேலை. ஸோ அதை தொழுது கொள்வதுன்னா ஆராதனை செய்வது. பரலோகத்தில் ஆராதனை கூடம் என்று சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, ஆண்டவர் மேல தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படி ஆராதிக்கிற ஆராதனை கூடம் என்று சொல்லி வாசி. அது எபிரேயர் 1:6 சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமில்ல, அவர்கள் ஊழியம் செய்வாங்க. எப்படி ஊழியம் செய்யணும்? ஊழியக்காரர் அப்படின்னு சொல்றாங்க. வெளிப்படுத்தல 21:9 படிக்கும்போது அந்த வெளிப்பாட்டை யோவானுக்கு வெளிப்படுத்தும் போது, யோவான் அப்படியே அவர் விழுந்து வணங்க போகும்போது அவர் சொல்லுவாரு, நானும் ஒரு ஊழியக்காரன் தான், ஊழியம் செய்யறவ, நீ என்ன வணங்காத, எல்லா வணக்கத்துக்கும் உரியவர் தேவன், அவரை வணங்குன்னு சொல்லுவோம். அப்போ அவங்க ஆராதனை செய்யறவங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஊழியம் செய்யறவங்க. பாருங்க, அது மாத்திரமல்ல, என்ன ஊழியங்கள் பரலோகத்தில் தான் அன்னைக்கு ஊழியம் செய்யிருந்தாங்க. என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து கொண்டே இருப்பார்கள். பூலோகத்துல அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சாங்க. துதி அவர்களுடைய வேலை. தூதர்கள் துதிக்கத்தக்க சேனைகளின் கர்த்தர், நான் சொன்னேன், துதி ஆராதனை. சங்கீதம் 148:2 வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்குது, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று துதித்து கொண்டே இருப்பார். சதா காலங்களிலும் துதி. இப்ப பரலோகத்துக்கு போனா என்னென்னையா பண்ணுவோம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆராதனை தான். அது எவ்வளவு நாள் ஆராதிப்போம், எப்படி ஆராதிப்போம், எப்படி துதிப்போம், எவ்வளவு நாள் துதிப்போம் நமக்கு தெரியாது. ஏன்னா அது டைமுக்கு அப்பால் பட்டு இருக்கிறது. நம்ம தான் டைமுக்குள்ள இருக்கிறோம். ஆனா நீங்க அந்த நாட்கள் அங்க போகும்போது அங்க ஆராதனை பாருங்க, தூதர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் அங்கே சென்றால் துதி ஆராதனை செய்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவாங்க. தேவன் ஒரு காரியம் சொன்னா அந்த காரியத்தை நிறைவேற்றுவார்கள். தேவனுடைய கட்டளை பாருங்க, இந்த வேலை செய்யணும், அந்த வேலை செய்யணும்னு சொன்னா அது உங்களுக்கு சங்கீதத்துல வாசிக்கணும். 103:20 வாசித்தீங்கன்னா தேவனுடைய கட்டளை நிறைவேற்றுவது. நீங்க அந்த வசனத்தை வாசித்து பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்னென்ன காரியங்கள் தூதர்கள் செய்யறாங்க, தேவனுக்கு அடுத்த காரியங்கள் என்ன செய்யறாங்க. அது மாத்திரமல்ல, ஒரு செய்தியை இருந்தால் கொண்டு சேர்க்கணும், செய்தியை கொண்டு சொல்லணும். அது அவ்வளவு வேலை. நீங்க வாசித்து பார்க்கும்போது லூக்கால 1:11 வாசித்து பார்த்தீங்கன்னா, சகரியா எலிசபெத் என்கிற வயதான தம்பதி இருக்கிறாங்க. அவர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்பொழுது அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்லி செய்தியை சொல்லி அனுப்பினதை நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, ஒரு தூதன் சொல்றான், உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் பாருங்க, அவன் பெரியவனா இருப்பான், அவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஒரு ஊழியக்காரனா இருப்பான் என்று சொல்லி அந்த யோவான் ஸ்நானகரின் பிறப்பை குறித்து அந்த செய்தியை கொண்டு யார்கிட்ட சொல்லணும்? அந்த குறிப்பிட்ட சகரியா எலிசபெத் சொல்லணும். அப்போ எஸ்ஐட்ட சொல்றதை குறித்து நம்ம பார்க்கிறோம் லூக்கா 1 அதிகாரத்துல. அது மாத்திரமல்ல,
தேவனுடைய நியாய தீர்ப்பை செயல்படுத்த. இப்போ தேவன் பாருங்க, அந்த வெளிப்படுத்தல் புக்கில் படிக்கும் போது தேவன் என்னென்ன காரியங்களை பூலோகத்துக்கு செய்கிறார், அந்த காரியங்களை எல்லாம் நிறைவேற்றுகிறதை நம்ம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தி 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா தேவனுடைய நியாய தீர்ப்பை வெளிப்படும். இப்போ ஒரு ஆள், இப்போ இன்றைக்கு கூட நடக்குது, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இயற்கை சீற்றங்கள் வருதுன்னா அதுக்கு பின்னாடி சில காரியங்கள் இருக்குது. தேவனுடைய கட்டளையின்படியே இந்த மாதிரி காரியங்கள் நடத்திட்டு போயிடும். நியாய தீர்ப்பை செயல்படுத்துவார்கள், நியாய தீர்ப்பை செயல்படுத்தல் வேலையை செய்வாங்க. அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்துதலை அறிவித்தல். ஒரு வெளிப்பாடு வருதுன்னு வைங்களேன், அதை அறிவிக்கணும், அந்த வேலையை செய்வாங்க. தானியேல் புத்தகத்துல வாசிக்கிறோம் 9ஆம் அதிகாரம் 20-27 வரை ஒரு வெளிப்பாடு உண்டாகிறது. அந்த வெளிப்பாட்டை நீங்கள் சொல்லணும். அப்போ இவன் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தானியேல் ஜெபிக்கிறதுக்கு முன்பாகவே வெளிப்பாடு வந்துச்சு, அதுக்கு பதில் வந்துச்சு, அதை கொண்டு சேர்க்க முடியல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. காரணம், சில வெளிப்பாடுகள் அது தடைகள் வருகிறது, வானமண்டலத்தில் சேனைகளோட தடைகள். ஸோ அதனால வெளிப்பாடுகள் உண்டு. இப்போ தானியலுக்கு சொப்பனத்தில் வெளிப்பாடு, இந்த வெளிப்பாடெல்லாம் வெளிப்படுத்தது யாருன்னா தூதர்கள் அவளுக்கு வெளிப்பாட்டை சொல்லுவார்கள் அப்படி என்று தேவனுக்கு ஊழியத்தில் படிக்கிறார். அது மாத்திரமல்ல, மனிதர்கள் வாழ்வில் இடைப்படுது. மனிதர்கள் வாழ்வில் இடைப்படுவாங்க. எப்படி இடைப்படுவாங்க அப்படின்னு பார்த்தா, அதுக்கு உதாரணத்தை பார்த்தீங்கன்னா என்னாகும் 22-21 வாசித்தீங்கன்னா 28 வரையிலும் அங்கே பிலேயாமுடைய காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். பிலேயாம் என்ன செய்யறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி அந்த தேவனுடைய பிள்ளைகளை சபிக்கும்படி கழுதையில போயிட்டு இருக்கும்போது கழுதை என்ன பண்ணுச்சு, அப்படியே இவனை செவரோடு சாச்சிட்டு போகுது. அப்ப எதை பார்க்குதுன்னா, கழுதை ஒரு தேவ தூதன் பட்டயத்தோடு நிற்பதை பார்க்கிறது. பாருங்க, அதான் மிக முக்கியம். பட்டயத்தோடு நிற்கிறத பார்க்குது. அப்போ செவரில் உரசிட்டு போகுது. இவனுக்கு கோவம் அந்த கழுதையை டமான்னு அடிக்கிறான். அப்போ கழுதையின் வாயை திறந்து கழுதை பேசுது, நான் என்னைக்கா இப்படி பண்ணியிருக்கேன். அப்போ மனுஷனுடைய வாழ்வில் அவன் ஏதாவது பண்ணும்போது அதில் குறுக்கிடுறாரு. எப்படி குறுக்கிறார்? தேவதூதர்கள் குறுக்கிட்டு சில காரியங்களை செய்யறாங்க. இப்படி இந்த மாதிரி வேலைகளுக்காக நல்ல தூதர்களை தேவன் ஊழியத்துக்கு உபயோகப்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படியே இது கொஞ்சமாக தான் சொல்லியிருக்கோம். இன்னும் நிறைய காரியங்கள்ல தூதர்கள் செய்கிறாங்க. இந்த காரியங்கள் பாருங்க, பொதுவாக ஆபத்துக்கள் வரும்போது, மனுஷனுக்கு ஒரு ஆபத்து வரும்போது அந்த ஆபத்துலேருந்து விடுதலை பண்றாங்க. ஆபத்து வரும்போது தூதர்களை அனுப்பி, பாருங்க, கர்த்தருக்கு பயந்து சூழ பாளையம் முறை தூதரை அனுப்பி அவளை விடுவிக்கிறார். இப்படி நிறைய காரியங்கள்லாம் வயத்துல வாசிக்கிறோம். கர்த்தர் அதற்காக தூதர்களை வைத்திருக்கிறார். இன்றைக்கும் தூதர்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்முக்கு பயந்தவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இப்பொழுது நாம் பார்த்தது தேவனுக்கு ஊழியத்தை குறித்து நாம் சில காரியங்களை பார்த்தோம். இப்பொழுதும் தேவனுடைய தூதர்கள் இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது என்னென்ன காரியங்கள் செய்தார்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யும் போது அவர்களுக்கு கிறிஸ்துக்கு என்னென்ன ஊழியம் செஞ்சாங்க இவங்க அப்படிங்கிற காரியங்களை, சில காரியங்கள் நாம் பார்க்கலாம். பாருங்க, முதல்ல இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பாக அவருடைய பிறப்பை அறிவித்தார்கள். பாருங்க, லூக்காவில் படிக்கிறோம் 1:26-33 வரையிலும் இயேசுவின் பிறப்பை அறிவித்தது யார்? தூதன் சொன்னான். எப்படி உங்களுக்கு பாருங்க, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பார், அது ஆவியினாலே, அது என்ன செய்யும்? பரிசுத்த ஆவியினாலே நீ கற்பமுள்ள ஒரு குமாரனை பெற, அதுக்கு இயேசு என்று பெயரிடணும்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, அப்படினால் பிறப்பை அறிவிக்கிறதுக்கு, இயேசு கிறிஸ்துவின் பிறகு முன்னால் பிறப்பை அறிவிக்கிறதுக்கு இந்த தூதர்கள் வந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த தூதர் என்ன பண்ணாங்க? 2ஆம் அதிகாரத்தில் லூக்கா 2:8 படிக்கும் போது அவரை துதித்தார்கள். பாருங்க, அவரை சுத்தி அவங்க மேல உன்னத தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷனுடைய பிரியமும் உண்டாதாக என்று அப்படியே துதிக்கிறாங்க, ஆண்டவரை போற்றுகிறதை பார்க்கிறோம். அப்ப தூதர்கள் இறங்கி அவர் போட்டுறாங்க. லூக்கா அதில் படுத்தோம். அது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்யறாங்க பாருங்க, 4ஆம் அதிகாரம், மத்திய 4ஆம் அதிகாரம் 11 வசனங்கள் அதில் வாசிக்கும் போது அவர் சோதிக்கப்பட்டு அங்க போனாங்க. சோதிக்கப்பட்ட பின்பு அவருக்கு பணிவிடை செய்யும்படி, பணிவிடை என்னென்ன? இப்ப அவர் 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தாரு. இப்போ சோதனைக்காரன் பயங்கரமா டெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அப்ப தூதர்கள் என்ன செய்வாங்க? பணிவிடை செய்கிற பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். நல்ல தூதர்கள் இன்றைக்கும் சில வீடுகளில் வேலை செய்கிறார்கள். எத்தனை பேருக்கு தெரியும்? வீடுகளில் வேலை செய்யறாங்க. முடியாத பட்சத்துல
அவர்கள் வருகிறாங்க, ஒரு மனுஷனு போல வந்து வேலை செஞ்சுட்டு போயிடுறாங்க, தெரியாது அது யாருன்னே தெரியும். அப்போ அவர்கள் இயேசுக்கு பணிவிடை செஞ்சாங்கன்னு சொல்லப்பட்டது. அது மாத்திரமல்ல, கெத்செமனே தோட்டத்தில் அவரை பலப்படுத்தி, கெத்செமனே தோட்டத்தில் பாருங்க, லூக்கா 22:43 வாசிக்கும் போது கெத்செமனே தோட்டத்துல அவர் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி எல்லாம் உங்களுடைய சித்தத்தின்படி ஆக்கடவுது என்று ஜெபம் பண்றாரு. அது மாத்திரம் இல்லை, அவர் ஜெபம் பண்ணும்போது அவருடைய ஸ்வெட்டிங்ல வந்து அப்படியே ரத்தமா வருகிறது, இப்படி வந்துட்டு இருக்குது பாருங்க. அவர் அப்படி ஜெபம் பண்ணும்போது அவர் ரொம்ப உடைஞ்சு போற ஒரு சூழ்நிலையில வசனம் சொல்லுது, அப்பொழுது தோட்டக்காரர் பாருங்க, அந்த தோட்டத்துல இந்த தூதர்களை வந்து அவரை எரிச்சாங்க, அப்படியே பலப்படுத்தினார்கள். கொஞ்சம் அவளுக்கு பலப்படுத்தி, அவர்களுக்கு இயேசுவை பலப்படுத்தி காரியங்கள் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. எங்க போட்டிருக்கு? லூக்கா 22:43. அது மாத்திரம் இல்ல, அவரை காவல் காத்து பாதுகாத்தனர். பாருங்க, 91 பாருங்க, சங்கீதத்துல படிக்கும் போது பாதுகாப்பு கொடுக்கிறார். 91 சங்கீதம் 11 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை காவல் காத்து பாதுகாக்கிறவர், சூளை பாளையம் இறங்கி பாதுகாக்கிறவர். அது மாத்திரமல்ல, அவரை பாதுகாத்து பாருங்க, தம்முடைய கால்கள் தரையில் விழாதபடிக்கு ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லப்படுறது இல்லையா? அப்ப அந்த பாதுகாக்கிற இயேசு கிறிஸ்து பாதுகாக்கிற வழியில அவர் இருந்தார். அது மாத்திரமல்ல, மத்தேயு 28:2 படிச்சு பார்த்தீங்கன்னா, அவரது கல்லறையில இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ண கல்லையில் புரட்டி போட்டனர் என்று சொல்லப்பட்டிருக்கு. கல்லறை, அவர் கல்லறை இருக்குது, அந்த கல்லறையில அடைச்சு வச்சுட்டாங்க கல்லை. ஆனா திடீர்னு வந்து பாருங்க, சீல் வச்சுட்டாங்க. திடீர்னு தூதர்கள் இறங்கி வந்து அந்த கல்லை புரட்டி போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நம்ம எங்க வாசிக்கிறோம்? மத்தேயு 28:2 கல்லை புரட்டி போட்டாங்க. அந்த கல்லை யாரும் புரட்ட முடியாது, அவங்க 10-15 பேர் சேர்ந்து தான் புரட்டணும் அந்த கல்லை, அப்படி தள்ளணும். அந்த பெரிய கல்லை தூதர் வந்து புரட்டி போட்டாங்க. அப்படி புரட்டி போட்டு அப்புறம் இயேசு கிறிஸ்து சார் உயிர் தெழுந்து வெளியே வந்தாரு. ஆனா புரட்டி போட யார் போட்டோம்னா அது தூதர்கள் போட்டாங்க. தூதர்கள் அந்த வேலையை செஞ்சாங்க. அது மாத்திரம் இல்லைங்க, இன்னொரு பாயிண்ட் படிக்கும்போது அவருடைய தூதர்கள் அவருடைய உயிர் தெழுதலை அறிவித்தல. மத்த 28:5-7 படிச்சீங்கன்னா, அவருடைய உயிர் தெழுதலை அறிவித்தார்கள். உயிர் தெழுந்துட்டாரு, இயேசு உயிர் தெழுந்தார் என்பதை அவர்கள் அறிவித்தார். 28 வசனத்தை நீங்க அதிகாரத்தை 5-7 படிச்சு பார்த்தீங்கன்னா, 5-7 வரை உயிர் தெழுதலை அறிவித்தாங்க. இயேசு உயிர் தெழுந்தாரு, அவர் இங்க இல்ல அப்படின்னு தூதர்கள் அறிவிக்கிறாங்க. வெண்ணுடைய தரித்த மனிதன் இருக்கு அப்படி சொல்லப்பட்டிருக்குது. அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனம் படிக்கும், அவர் பரத்துக்கு ஏறியது பற்றி சாட்சி. அப்போ சொல்ற 1:10-11 படிக்கும்போது, அவரை ஒரு மேகம் எடுத்துக்கொண்டு எல்லாரும் மேல பார்த்துட்டே இருக்கிறாங்க. இயேசு மேல எடுத்து மேகத்துல போகும்போது, அப்பொழுது அங்க தூதன் சொல்றான், கலிலேய மனுஷரே, நீங்கள் யாரை அண்ணாந்து பார்க்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு சொல்லுவாரு, இந்த இயேசு எப்படி மேல போனாரோ அப்படியே கீழே ஒரு நாள் வருவாரு, எங்கிருந்து போனாரோ அங்கேயே வருவாரு, ஒலிவுமலையிலிருந்து போனாரு ஒலிவுமலைக்கே வருவாருன்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு காரியத்தை இந்த தூதர்கள் சொல்றாங்க. அது அங்க வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 1:10-11 வாசிக்கும் போது இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவருடைய 2ஆம் வருகை குறித்து கூட அங்க சொல்லப்பட்டிருக்கு. 2ஆம் வருகையில 1 தெசலோனிக்கேயர் 4:16 படிக்கும்போது, அந்த எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு இவர்கள் எக்காலம் ஊதுவார்கள். தூதல் எக்காலம் ஊதும் போதா என்ன நடக்கும்? அந்த உயிரோடு இருக்கிறவர்கள் அப்படியே ராப்சர் மேல பறந்து போவாங்க. அது பறந்து போகிறதுக்கு அந்த காரியத்தை அவர்கள் அந்த நிலையில செய்வாங்க. அது மாத்திரமல்ல, மத்த 25-31 வாசிக்கும் போது 2ஆம் வருகையில் அவருடைய திரும்பி வருவாங்க. பாருங்க, 2ஆம் வருகைன்னா ஒரு வருகை ரகசிய வருகை, அவங்க ராப்சர்ல போயிட்டு மறுபடி 7 வருஷம் கழிச்சு கீழே வருவாங்க. கீழே வரும்போது தூதர்களோடு வருவாங்க. தூதர்கள் மேல போன தூதர்கள் எல்லாம் சேர்ந்து வருவாங்க. அது எங்க சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மத்த 25-31 சொல்லப்பட்டிருப்பது. ஸோ இப்படிப்பட்ட வேலைகள் எல்லாம் அவர்கள் செய்கிறதை நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, விசுவாசிகளை அவிசுவாசிகளிலிருந்து பிரிப்பாங்க. மத்த 13-37 வாசித்தீங்கன்னா, அவிசுவாசி தனி விசுவாசி தனியா பிரிக்கிற வேலை, யாரு நல்லது கெட்டது பிரிக்கிற வேலையில தூதர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. தூதர்கள் அந்த வேலையை செய்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்படி அநேக காரியங்கள் இயேசு ஊழியம் செய்யும் போது அவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்த தூதர்களை குறித்து நம்ம இப்பொழுது பார்த்தோம். இப்பொழுதும் தூதர்கள் விசுவாசிகளுக்கு எப்படி உதவி செய்கிறார்கள், அவருடைய ஊழியம் என்ன என்பதை குறித்து சில காரியங்கள் உங்களுக்கு சொல்ல வருது. பாருங்க, முதல்ல தேவனுக்கு, 2வது கிறிஸ்துவுக்கு, 3வது
விசுவாசிகளுக்கு என்ன செய்யறாரு? இந்த தூதர்களை கொண்டு ஊழியம் செய்ய வைக்கிறார் ஆண்டவர். எப்படி செய்யறாரு என்பதை நாம் பார்க்கலாம். பாருங்க, இங்க அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை, விசுவாசிகளை பலப்படுத்துகிறார், பாதுகாக்கிறார் என்று சொல்லி பல காரியங்களை பார்க்கிறோம். சங்கீதம் 34:7 அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை, தூதர்கள் தான் வர்றாங்க பாதுகாப்புக்கு. பாருங்க, இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு பெரிய பெரிய ஆபத்துகள், மோசங்கள், நிறைய உதாரணம் சொல்லிட்டே போகலாம். நம்ம கண் கூட பார்த்தது எப்படி தூதர்கள் விசுவாசிகளை பாதுகாக்கிறாங்க. முன்னாலும் நிறைய வீடியோலாம் வந்திருக்குது, யூடியூப்ல கூட நிறைய வீடியோ பார்த்துட்டே தெரியும். அந்த இதில் வீடியோக்களை பார்க்கும்போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் போல வரும். திடீர்னு பார்த்தா அந்த ஆள் அங்கே இருக்க, அந்த ரோட்டுக்கு அந்த சைடில் இருப்பாங்க. அது மாத்திரமில்லை, இப்போ நம்முடைய சூழ்நிலையில் கூட, நம்முடைய காரியங்கள் கூட, வீடுகளில் கூட ஒரு பெரிய ஆபத்து வரும். அந்த ஆபத்துலேருந்து அப்படியே பாதுகாத்துக்கணும். ஒரு மனுஷன் அப்படிதான் கிணறு வெட்டுறதுக்கு போனாங்க. கிணறு வெட்ட போகும்போது ஒரு விசுவாசியும் சேர்ந்த அந்த காலத்தில் கிணறு வெட்டும் போதுன்னா திடீர்னு கிணறு இடிஞ்சு விழுந்துருமா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கிணறு வெட்டிட்டே இருந்தாங்களா, ஒரு ஆளுக்கு ரொம்ப டயர்டா வந்துருச்சான். டயர்ட் ஆயிடுச்சு. உடனே சொன்னாங்களா, சரி என்ன மேல தூக்கிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. தூக்கிடுன்னு சொன்ன உடனே அவனை மட்டும் அந்த கூடையில வச்சு மேல தூக்கி முடிச்சிட்டாங்களாம். தூக்கின உடனேயே ஃபுல்லா இடிஞ்சு விழுந்து கீழே உள்ளவங்க எல்லாம் செத்துட்டாங்க. இந்த தூக்கப்பட்டவன் யார் தெரியுமா? விசுவாசி, ஆண்டவருடைய பிள்ளை. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் எப்படி பாதுகாக்கிறாருன்னு அதாங்க சொல்லப்பட்டிருக்குது. அவர்களை பாதுகாக்கிறவர், கார்டியன் ஏஞ்சல். எல்லாத்துக்கும் ஒரு ஏஞ்சல் இருக்கா, கார்டியன். அவங்க என்ன செய்வாங்க? பாதுகாப்போம். இப்ப சில சமயத்தில் நம்ம ஜெபம் பண்றோம், ஆண்டவரே உங்களுடைய தூதர்களை கொண்டு என்னை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லும் போது நம்ம தூதர்கள் ரெடியா இருப்பாங்க. அந்த தூதர்கள் அப்படி பாதுகாப்பாங்க. நிறைய இடங்களை பார்த்துருக்கு. இன்னும் ஒரு உதாரணம், ஃப்ரெண்டு ஒரு உதாரணம் சொன்னாரு. எப்படி தெரியுமா? காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட், ஆப்பிரிக்கன் ஃப்ரெண்டு, எங்களோட பைபிள் காலேஜ் படிக்கும்போது சொன்ன ஒரு உதாரணம். அவங்களுக்கு யாருமே இல்லையா, அந்த அவங்க ஒய்ஃப் பிரசவ வெளியில கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஆஸ்பத்திரியிலையோ நர்ஸுங்கள் எல்லாம் போயிட்டாங்களா, ஷிஃப்ட் முடிஞ்சு போயிட்டாங்க. யாருமே இல்லாத சூழ்நிலை, வலி ஏற்பட்ட பொழுது இயேசுவேன்னு கத்திருக்காங்க. நாங்கள் என்ன பண்ண, இயேசுவேன்னு கத்தும் பொழுது திடீர்னு பார்த்தீங்கன்னா 10 பேர் டக்கு டக்கு டக்குன்னு ஒயிட் ட்ரெஸ் போட்டு வந்தாங்களாம். வந்து எல்லா பிரசவம் கிளீனாக பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு, அவங்க வேலை முடிச்சுட்டு ஒன்றும் யாரும் பேசலையும், எல்லாம் பறிச்சு போயிட்டாங்க. இவங்க போன உடனே அடுத்தது வந்திருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள நர்ஸுங்கெல்லாம் வந்திருக்காங்க. வந்து என்னன்னு கேட்டு, இது எப்போ குழந்தை பிறந்துச்சு தெரியலையேன்னு கேட்டாங்க. அப்போ அவன் சொன்ன, நீங்கள் தானே பார்த்தீங்க, இப்போதானே நீங்கள் பிரசவம் எல்லாம் நீங்கள் தானே பார்த்தீங்கன்னு சொல்லி, நாங்கள் இப்போ தானே வரோம், நாங்கள் எங்கே பார்த்தோம் அப்படியெல்லாம். அப்போ பார்த்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூதர்கள் அப்படி வந்து உதவி செஞ்சிருக்காங்க. இன்னைக்கும் விசுவாசிகளுக்கு தூதர்கள் பாதுகாப்பாய் இருப்பதை நாம் பல விதங்களிலே பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, அது படிக்கலாம். அது சங்கீதம் 34:7 படிக்கிறோம். அது மாத்திரம் அவர்களுக்கு உதவும் மற்றும் ஊழியம் செய்தல். உதவுறது மட்டும் இல்லை, ஊழியம் செய்யணும். என்னென்ன செய்யணும்? ஊழியத்தில் உதவி செய்வாங்க. அப்போ விசுவாசிகளுக்கு உதவி செய்யறதுல, ஊழியத்தில் உதவி செய்யறதுல இந்த தூதர்களுக்கு ரொம்ப பெரிய பங்குகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அது மாத்திரம் ஜெபங்களுக்கு பதிலை பெற்று தருதல். இப்ப ஜெபம் பண்ணனா அந்த பதிலை கொண்டு தருவாங்க, பெற்று கொடுக்கிற வேலை. இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வர பாரு, இந்த அங்கிருந்து கொண்டு வரதை நமக்கு கொடுப்பாங்க, இங்க இருந்து அங்க கொண்டு போவாங்க. அப்படி ஜெபங்களுக்கு பதிலை பெற்றுக் கொடுக்க அப்போஸ்தலர் 12:5 நமக்கு வாசிக்க முடியும். அந்தந்த காரியங்கள் அங்கே நீங்க வாசித்தீங்கன்னா எப்படி பதிலை கொடுப்பது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீட்பின் நிமித்தம் சந்தோஷப்படுதல். பாருங்க, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டுட்டான்னா, லூக்கா 15:10 ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டான்னா பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். யாருக்கு சந்தோஷம்னா இந்த தூதர்கள் மத்தியில சந்தோஷம். ஏன் தூதர்கள் சந்தோஷப்படுறாங்க? ஒரு மனுஷன் மனம் திருப்பிட்டான், அவன் ஞானஸ்தானம் எடுத்துட்டான்னா அதை பார்த்து தூதர்கள் மத்தியில பயங்கரமான சந்தோஷம். ஏன்னா அதற்காக அவர்கள் பிரயாசப்பட்டு கொண்டு ஆண்டவர் செய்யற வேலை முக்கியமான அந்த இவர்களை உபயோகப்படுத்துறதுனால ஆண்டவர் சந்தோஷப்படும் போது இவர்களும் சந்தோஷப்படுகிறார்கள். அதனால மீட்பின் நிமித்தம் சந்தோஷப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, மனிதர்கள் ஊழியத்தை கவனித்து 1 Corinthians 4:9 படிக்கும்போது ஊழியங்களை கவனிக்கிறது. பாருங்க, ஊழியத்தில் ஏதோ குறைகள் இருந்தால் அதை சரி பண்ணுதல், ஊழியத்துக்கு ஏதாவது தேவையானதை கொடுத்தல், இப்படிப்பட்ட காரியங்கள்ல ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள்ல இவர் வேலைகளை செய்யறாங்க. சில சமயம் கர்த்தர் செய்யறாருன்னு நினைப்ப, கர்த்தர் தூதரை வைத்து செய்யறார். அப்போ விசுவாசிகளுக்கு அவர் தூதர்கள் அனுகூலமாக இருக்கிறார்கள்.
அப்ப நமக்கு தெரியும் இந்த நல்ல தூதர்கள் நன்மை செய்யறாங்க. அப்புறம் விழுந்து போன தூதர்கள் இருக்காங்களே, அவங்கள வந்து அப்பப்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு போவாங்க. அப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு போகும்போது இவர்கள் நமக்கு உதவி செய்ய வல்லவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, மரித்த விசுவாசிகளை பரலோகத்துக்கு எடுத்து சென்று சேர்த்தல். மரித்த விசுவாசிகள் பாருங்க, ஒரு மனுஷன் மரிச்சிட்டான்னா விசுவாசி மரித்தான் பாருங்க, நீங்க வந்து வாசிக்கலாம். அதான் வசனம் சொல்லப்பட்டிருக்குது லூக்கா 16:22. மரித்து போன லாசருவை என்ன செய்யறாங்க? மரித்த லாசருவை நம்ம வயதுல வாசிக்கிறோம். மரித்த லாசருவை அவனை கொண்டு போய் ஆபிரகாமின் மடியிலே விட்டார். அப்போ ஒரு மனுஷன் விசுவாசத்துல மரித்தான்னா அவன் தூதர்கள் வந்து கூட்டு போவான். அப்ப விசுவாசம் இல்லாதபடிக்கு அவிசுவாசியா இருந்து மரித்தான்னா அவங்களுக்கு ஒரு தூதர் வருவான். எது தூதர்னா விழுந்து போன தூதர் வந்து அவன் கூட்டிட்டு அவன் இடத்துக்கு கூட்டிட்டு போயிருவான். அப்போ அது மிக முக்கியமானது. இங்கே வாசிக்கும் போது இந்த தூதருடைய வேலை இந்த ஆவியை, அந்த ஆத்மாவை எடுத்து கொண்டு பரலோகத்துக்கு செல்லுது, கூட்டிட்டு போறது. 2 பேரும் கூட்டிட்டு, ஒருதன் அந்த நல்ல தூதன் தேவதூதன் தேவனிடத்திற்கு கூட்டிட்டு போவான். விழுந்து போன தூதன் பிசாசின் தூதன் அவன் பிசாசிட்ட கூட்டிட்டு போவான். 2 காரியம் மரித்தப்ப 2 காரியம் நடக்கும். 2 பேருக்கும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நடக்கும், உலக மக்களுக்கும் நடக்கும். அதனால அந்த காரியம் விசுவாசியுடைய வாழ்க்கையில அவருடைய ஊழியம் ரொம்ப வித்தியாசமான ஊழியமா இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இது அறியும்படியாதான் இந்த வசனங்களை நீங்க தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன வசனங்கள்லாம் நீங்க அதுல திரும்ப எடுத்து வாசித்தீங்கன்னா உங்களுக்கு அது நன்றாக புரியும். தொடர்ந்து அதை பாருங்க. 3 காரியங்கள் நல்ல தூதர்கள் என்னென்ன செய்கிறார்கள் சொல்லி கொடுத்து உங்களுக்கு சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறோம். இறுதியாக கர்த்தருடைய தூதர்கள் மனிதருக்கு எப்போதுமே உதவியா இருப்பதனால நாம் ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கும்போது தூதர் நமக்கு எப்பொழுதுமே உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார்கள். நீங்க கூப்பிடும் போது அவங்க வந்து உதவி செய்வாங்க. அதனால இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா இயேசு தூதர்களை அனுப்புவார். பாருங்க, எப்பவுமே நம்ம கார்டியன் ஏஞ்சல் இருக்காங்க, அவங்க வந்து நமக்கு உதவி செய்வாங்க. இது இங்கே ஆண்டுக்கு பிரியமா இருந்தால் அப்படி கூப்பிட முடியும். உங்களுக்கு உதவி செய்ய அவங்க ஆயத்தமாய் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, இந்த தூதர்கள் உங்களுக்கு பாருங்க, நீங்க அப்படியே தவறாய் போகும்போது அவர்கள் துக்கப்படுவாங்க. நீங்க கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்போது சந்தோஷப்படுவாங்க. அவர்களை துக்கப்படுத்துவதும் சந்தோஷப்படுத்துவதும் பாருங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம். ஒரு வசனம் சொல்லுது, அன்றையே மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படி சொல்ற காரணம் என்னன்னா, நம்ம செய்யற வேலையினால நமக்கு உடைய ஏஞ்சல், நம்ம பக்கத்துல இருக்கிற ஏஞ்சல் தேவ தூதர்கள் துக்கப்படுவாங்க. ஸோ நீங்க அவர்கள் பிரியமாய் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும்போது உங்களுக்கு பாதுகாப்பு எப்பவுமே இருக்கும். சூளை பாளையம் இறங்கி உங்களை விடுவிப்பார், ஆசீர்வதிப்பார். அதனால தூதர்கள் உங்களுக்கு எப்பவுமே நன்மை செய்யறதாய் உங்களை சுத்தி இருக்கிறார்கள். அதனாலே கர்த்தருக்கு பிரியமானது மாத்திரம் செய்து உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். இந்த வாட்ஸ்அப் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.